பண்பு. சேலத்து மாம்பழமே, என் திண்டுக்கல் சிறுமலை பழமே, மறக்க முடியாதுல. பாலக்காட்டு இது வத்தி போச்சு, என் பாலக்காட்டு வத்தி போச்சு, வத்தியா போச்சு. பாலக்காட்டு நேந்திரமே, என் திண்டுக்கல் சிறுமலை பழமே, அடி கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, என் தங்கச்சிலையே, கொண்டு வந்து பார்ப்பனடி இலையே, சொடக்கு மேல சொடக்கு போடுது, சொடக்கு மேல சொடக்கு போடுது, எவரனு வந்து நடுத்தருவில் நின்று கொண்டு சொடக்கு மேல சொடக்கு போடுது. நாயோட ஆய பியோட இருந்திருக்கு. அவள உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், கெடுத்துக்கிறாங்க. இனிமே இந்த ஒரு மரியாதை என் பேர்ல எப்பவும் வராது. நாடக உலகத்துல அது மட்டும் உத்தரவு தர்றேன். ஆமா, அது யாருன்னு யாரு தெரியலையா? இது உங்களுக்கு தங்கச்சி வேணும். ஏழு முக்காமலம் போடப்பட்ட அக்கான்னு சொல்ற தங்கட அதான கொஞ்சம் அசந்திருந்தா பிள்ளை வச்சிருக்க முடியும். ஏன் தங்கச்சியை கூப்பிட்டா? தங்கச்சி ஓடியாடா வள்ளிக்கண்ணே. நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்காரு? மான தேடி வந்திருக்காரு. சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்ட் பிரச்சனை வாங்கி தரணும். எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க? ஏன் சொல்றேன்னு கேளுங்க. எதுக்கு மூஞ்சி மோரே பாரு. சரி என்ன விஷயமா வந்திருக்காரு? மான தேடி வந்திருக்காருதா. மானு? ஆமா. மானு இல்ல. அவர் மானு இருக்குன்னு நீ நம்பிட்டு உட்கார்ந்திருப்பியா? இல்லன்னு சொன்னேன். இல்லன்னு ஓங்கி பேசி அனுப்பிச்சு விட்டுக்க வேண்டியதானே? ஓங்கி பேசினே காட்டில கோபத்தோட பேசினே, ஆகாரமா பேசினே, அதிகாரமா பேசினே. ஓங்கி பேசினாலும் திருத்த அர்த்தமா விவரமா பேசினா உட்கார்ந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாத்தா. சரி வந்தவருக்கு வரவேற்பு கூட பண்பு. ஆமா, வரவேற்பு கொடுத்துட்டு வர்றேன். போயிட்டு வாங்க, விடுஞ்சிச்சு அவ்வளவுதான். வருக வேடுவரே வருக, தாங்கள் வரவு நல்வரவாகுக. அந்நிய ஆர்டரும் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள், ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழச்சி என்கிற முறையில் மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாயே, இன்ப வெளியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகின்ற பெருமை. உலகத்தில் முதன்மையான மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. பேச பேச அது அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் பேசுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு. சரிங்களா?
தமிழ்நாட்டுக்குள்ளே 5000 பேர் தமிழ் பரிசு எழுத தெரியாதுன்னு போனாங்களாம். எப்படி இருக்கு கொடுமை, எங்கே போய் சொல்லணும்னு தெரியல. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் சிறப்பு, இது அதை விட கொடுமை. இந்த பூமியில் வந்தார் தான் வாழ முடியும். எப்போ பார்த்தாலும் இந்த பாரத தேசம் தான் எல்லாருக்கும் கண்ணு. வருவாங்க, வாழ்வாங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 600 யானைகளில் ஏற்றி சென்றார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து தங்கம், வைரம், வைடூரியம், வைர கிரீடம், நாற்காலி, மயிலாசனம் இருந்துச்சுங்க நம்மள்கிட்ட. வைரத்திலே மயில் ஆசனம் இருந்தது நம்மள்கிட்ட. திப்பு சுல்தான் வச்சிருந்தார். எங்கே இன்னைக்கு வைர கிரீடம் இருந்துச்சு? எங்கே? எல்லாம் இருக்குது. எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. நம்மளை தவிர வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறவன் இன்னைக்கு யார் வந்திருக்கா? 2.5 கோடி பேர் வந்து இறங்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. டீ கடையில் அவங்க தான் இருக்காங்க, ஹோட்டலில் அவங்க தான் இருக்காங்க, எங்கள் எல்லா கடையிலையும் அங்கே தான் இருக்காங்க, விவசாயத்துலேயும் அங்கே தான் இருக்காங்க. நாடகத்துக்கு தான் அடுத்த வருஷம் வந்துடுவாங்க, கக்கரை புக்கரைன்ட்டு. சரிங்களா? வந்து வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. வந்தார் வாழ நம்ம கடைசியில் உட்காந்துருக்கோம் தானே. சரி, வரட்டும், வேணான்னு சொல்லலை. அவர்கள் கலாச்சாரத்தை நம்மிடம் திணிக்கிறார்கள், நம்ம ஏற்றுக்கிறோம் பாருங்க. அதான் பெரிய விஷயம். யார் வேணாலும் வரட்டும். நம்ம தேசமே எல்லாரும் வந்தவரை வாழ வைக்கிறது தானே. தெரியாதவரை பார்த்தா சாப்பிட்டு பார்த்தான்னு சொல்லுவாங்க தானே. நம்ம கலாச்சாரத்தை ஏற்று நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு பாருங்க. அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது. 2 விஷயம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்படி மாறிட்டோம்னு. பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம். பழைய சோறும் வெங்காயமும் நம்ம பாரம்பரியம். அதை சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த நோய் வராது. இதுதான் நம்ம பாரம்பரியமே. பழைய சோறு வெங்காயம் தான். சாப்பிட எந்த நோய் வராது. பார்த்தாங்க, பழைய சோறு வெங்காயத்துக்குள்ள இவ்வளோ விஷயம், ஒரு நோயும் இல்லாமல் இருக்கானே, நல்லா இருக்கானே, எப்படி மாற்றுறது பார்த்தாங்க. வெங்காயம் மாற்றிட்டு வந்து நிற்கிற வாய் நாறுது தள்ளி நின்றாங்க. வெக்கப்பட்டு பழைய சோத்தை வெங்காயத்தை மறந்தோம். பீஸா, பானிபூரி, பர்கர் உள்ளே வந்து நுழைஞ்சிடுச்சு. முடிஞ்சு போச்சா நம்ம கலாச்சாரம். பீஸா, பானிபூரி, பர்கர் வந்து நுழைஞ்சிடுச்சு. அடுத்து வெற்றிலை பாக்கு. நம்ம பாரம்பரியம். எந்த வீட்டுக்கு போனாலும் வெற்றிலை பாக்கு கொடுப்பாங்க. வெத்தலை கிடையாது, வெற்றிலை பாக்கு தான் அதுக்கு பேர். கொட்டைப்பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும். அது சும்மா வாய் சிவப்பதுக்கு மட்டும் போடுவதில்லை. வெற்றிலை பாக்க ஒரு பெண்மகள் போட்டான்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பாடு பூரா ஜீரணமாகும். அது ஒரு விஷயம். கருப்பை வலுவடையும், ஆண்களுக்கு அதிக வீரியம் உற்பத்தி ஆகும். அந்த சுண்ணாம்பு கால்சியம், எலும்பு தேயாது. 85 வயசில் ஆத்தா போய் விறகு வெட்டிட்டு வந்துச்சு, எலும்பு தேஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? 85 வயசில் அப்பச்சி போய் மம்பட்டி எடுத்து மாக்குன்னு வரப்பு வெட்டினாரே, எலும்பு தேஞ்சிச்சா? இன்னைக்கு 35 வயசு ஆயிடுச்சா, உங்கள் எலும்பு தேய்ந்து விட்டது, எங்க விட்டு இதை சாப்பிடுங்க அப்படி. எப்படி? அப்போ வெற்றிலை பாக்கில் இருந்துச்சு. அவளை பார்த்தான், வெற்றிலை பாக்கில் இவ்வளோ இருக்கே, எப்படி இவங்களை மாற்றுறது? பட்டிக்காடு பாலை வையல் பல்லெல்லாம் ஒரே கரையாக இருக்குது. வெற்றிலை படித்து தள்ளி நில்லு. வெக்கப்பட்டு வெற்றிலை பாக்கை மறந்தோம். பான் பிராக்கு ஹான்ஸு உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. சரிங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. பொம்பளை சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் இல்லை, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பெண்ணுக்கு ஒரு வாசனை உண்டு. அது அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு வாசனையாக இருப்பாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்க. ஒரு நோய் வராது. எந்த நோய், மார்பக புற்றுநோய் எதுவும் வராது. பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி உடம்பெல்லாம் குளிக்க குழந்தை பால் குடிக்கும். ஆத்தாட்ட பால் குடிச்சு மஞ்சள் தாளிச்சல் எப்படி விளையாடிக்கிட்டே பால் குடிக்கும். தாளிச்சலில் பூரா மஞ்சள் இருக்கும். குழந்தை கையில் மஞ்சள் ஓட்டும், வாயில் வைக்கும், குழந்தைக்கு நோய் இல்லாமல் இருந்துச்சு. பக்கத்தில் படுத்துக்கிற மஞ்சளை சுவாசிப்பார் புருஷன், இந்த தாளிச்சரட்டில். அவருக்கு எந்த நோய் வராமல் இருந்துச்சு. பார்த்தாங்க, மாரியாத்தா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சு வந்துக்கிற மகமாயின்னு பேர் சொன்னாங்க. பெண்கள் மஞ்சளை மறந்தார்கள், பாடி ஸ்ப்ரே உள்ளே வந்து வந்துச்சு. எல்லாம் மார்பக புற்றுநோய். மாற்றிட்ட பற்றில கலாச்சாரத்தை எப்படி நம்ம கலாச்சாரத்தை மாறிடுச்சு. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு விருந்தோம்பலுக்கு உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்க்கை என்ற பெருமை அப்பட்ட நான் தாங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கேன். மான் ஒன்றை தேடி வந்ததாக அண்ணனும் தோழி விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார்? எங்கின் தொழில் சட்ட விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்கள் சமர்ப்பிக்க அதை எடுத்து எம்முங்கள் பார்க்கலாம். தேவர் குரலும் திருமுறை நான் முடியும், மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசமுடன் உணரக்கூடிய இந்த காலை பொழுதுல பெரிய புராணத்தை ஏற்றுவதற்காக சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த முதல் காப்பு உலகெல்லாம் வணங்க ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலை வேலியன் அழகில் சோதியான் அம்பலத்தில் ஆழ்வார் மலர் சிறுமணி வாழ்த்தக்கூடிய இந்த அருமையான வெள்ளூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க காலை பொழுதுல இந்த இடத்துல வண்ண தமிழகத்தில் வளமை ஒன்றாது வந்தாரை வரவேற்கும் வளமை மாறாது எண்ணத்தில் கபடமில்லாமல் என்னை யாரென்று அறியாத முறையில் புன்னாரம் போல் பூலாரம் சூடி நன்னோக்குடன் வளவேற்ற தலைவியே மறைகள் உணர்த்து வழிகள் கேட்கும் மக்கள் மனக்குறை தீர்க்கும் குற்றவனாம் நம்பி மன்னன் பெற்ற என் நாயையே என்னாடு மலைநாடு என புகழும் பொன்னாடு அங்கிருந்து வெள்ளம்போடு புறப்பட்ட விழிப்போடு வேட்டையாட தொடங்கின உயர்வான ஒரு மேடு அதில் குதித்தாடு மலையை பெண்மானை கண்டேன் அதன் மீது ஆசை கொண்டேன் விளையாடு மம்மான எனதாக்க எனக்கு ஒரு விருப்பம் அதில் ஏற்படும் ஒரு புதிய திருப்பம் என்று எண்ணி இந்த மாடல்கள் சென்றேன். இந்த மாடாகப்பட்டது தங்களுக்கு சொந்தமான திணைப்புணத்தில் நுழைந்தது. திணைச்சோலையின் வேலியை கடப்பதற்கு முன்பாக அமைக்கி பிடிக்கலான்னு பார்த்தேன். கெட்டிக்கார பையன் உங்கள் அண்ணன் தடுத்துட்டாரு. இருந்தபோதில் இடத்தின் தலைவன்ற முறையில்
என் மானை பார்த்திருப்பீர்கள். என் மானை பிடிப்பதற்கு வலிவு சில எண்ணத்தை காத்திருந்தாலும் மரமது மரத்தில் ஏறி மரமது தோல் சாய்த்து மரமது மரத்தால் குத்தி மாமனை ஈர்க்கும் போது மரமதை பார்த்த மாதர் மரமது மரம் எடுத்தால் என்ன என்று ஓம் ஜெயம் என்ற மந்திரத்தை எடுத்து வேடூர் வேட்டை சென்று வெட்டியோடு விடுதல் வேடூர் தாய் தந்தை அக்கா மனைவி பெண்கள் ஆராத்தி எடுத்து கற்பூரம் காட்டி வரவேற்பாங்க. அதே போல் உங்கள் இடத்துக்கு வந்தபோது தாங்களும் உங்கள் தோழி பொண்ணு அண்ணனும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. அதே போல் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாருங்கள் என்று வரவேற்று விருந்தோம்பல் அள்ளி உங்களுக்கு சிறப்பு தன்மையில் பொறுப்பாக இருந்தாலும் எப்படின்னா அன்னைக்கு 5 வயசு அரியா பருவத்தில் மானுக்கு வாக்கு கொடுத்தேன். திருவாக்கும் சொல்வாக்கும் தேவர் திருவாக்கு மாறிவிட்டால் நாரிய புண்ணாக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வாயார கேட்டதுனால தாயாருக்காக விட்டு கொடுத்தேன், வாக்கு கொடுத்தேன். காரணம் குந்தி தேவப்பட்டல் மூத்த மகன் கர்ணன் 2 வரம் கேட்டா. ஒன்று அர்ச்சுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாசர் தேவைக்கூடாது. மற்றொன்று அர்ச்சுனனை தவிர தர்மன் பீமன் நகலன் சகோதரன் 4 வரையும் கொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கு வாயார கேட்டதுனால தாயாருக்காக விட்டு கொடுத்தேன், வாக்கு கொடுத்தேன். காரணம் அதுபோல தான் மதியாதல் வாசம் மிதியாமை கோடி வரும். உன்னீர் ரெண்டு உபசரியா தன்மனையின் உண்ணாமை கோடி வரும். கோடி குடிப்பினும் குடிபிருந்தார் கூடுதல் கோடி வரும். கோடி குடிப்பினும் கூடுதல் கோடி வரும். அதே போல சொந்த பந்தம் அதே போல் மதியார வாசல் மிதியாமை கோடினா மதிக்கார வீட்டில் போய் சாப்பிட முடிச்சிடுறேன். மதிக்கார வீட்டில் சாப்பிடாம மிதிக்காமல் இருக்கிற ஒரு ஊருக்கு சமமா. அதே போல் வாருங்கள் என்று உபசரித்து விருந்தோம்பல் வச்சு சாப்பிட சொல்லார வீட்டில் சாப்பிடாது இருக்கிறது 1 கோடி சமமா. அதே போல் சொந்த பந்தங்களோட சேர்ந்திருப்பது 1 கோடி சமம். இதை 3ஐயும் காட்டிலும் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது என்ன கோடி பல கோடி சமம். அதான் காலத்தினால் செய்த உதவி சிறிதினும் ஞானத்தின் மானப்பெரிது. ஒருவருக்கு அவரை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்கிற உதவி மலையை விட பெருசு. நம்ம செஞ்ச உதவிக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிறது கடலை விட பெருசு. இது 2ஐயும் காட்டிலும் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இந்த உலகத்தை விட பெருசுன்னு சொன்னாங்க. அதுபோல தான் 5 வயசில் அரியா பருவத்தில் என் மானுக்கு கொடுத்த வாக்கை இப்போ நான் காப்பாற்ற வந்திருக்கேன். அதுபோல தான் அழகு இருக்குது அறிவு இருக்காது, அறிவு இருக்குது அழகு இருக்காது. சேத்துல தான் செந்தாமரை இருக்குது, சேர் நினைச்சவங்க செந்தாமரையை பார்க்க முடியாது. கவிச்சி இல்லை தான் கவர்ச்சி இருக்குது. என்னதான் சொல்ல வர்றீங்க? இந்தா சொல்கிறேன். அதுபோல் விரும்புகிற பொருள் 2 இடத்துல அழகாக தெரியும். நம்மளுக்கு கிடைக்காத போது மற்றொன்று நம்ம விட்டு போடுது. என் மான் எனக்கு கிடைச்சாலும் அழகுதான், கிடைக்கலாம் அழகுங்கிற முறையில் என் மான் எப்பேற்பட்ட மான், ஒரு கீதத்தோட எவ்வளவு பெருமைக்குரிய மான் இந்த படத்தில் பார்க்கும் பொழுது குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா இந்த வேடருக்கு சொந்தம், இந்த வேடருக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா, இந்த ஊர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா, இந்த ஊர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா, இந்த குட்டி அழகு குட்டி அன்பு குட்டி இது எனக்கு மட்டும் சொந்தம். ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ, இதை தேடி வந்த கந்த வேட மானமோ, கூடி வச்சு மறைக்கிறது நியாயமா, இந்த முன்ன சொன்ன மறுக்கிறது ஏனமா. இது சின்ன குட்டி, இது சபத்த குட்டி, என் மாமே தந்த இந்த செல்ல கட்டி. அட மாமா வள்ளியம்மா, எவகாரா ஆகாதம்மா, மாமா வள்ளியம்மா தேவகாரா ஆகாதம்மா. என் மான மறைச்சு வச்சு பிடிவாதம் பேசாதம்மா. ஓடி வந்த சின்ன குட்டி மான
ஈரட்டில் ஆடாத ஆட்டம் ஈரட்டில் கற்காத கவிழி. பாடி முஷிங்க. வேள்வி மலை சாரலில வேகமாக ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து ஓடி வந்த மாடு அது உந்தன் மாடு என்று சொல்லி தினை கூட காட்டுக்குள்ள தேடி வந்த மாடு. ஏமாத்த பாக்குறீங்க தேடி வர ஏமாத்த பாக்குறீங்க நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. தினை கூட காட்டுக்குள்ளே அணியாதே வந்திடுமா. தினை கூட காட்டுக்குள்ளே அணியாது வந்திடுமா. தினை கூட காட்டுக்குள்ளே அணியாது வந்திடுமா. நீங்க மானுக்குள்ள அடையாளத்தை கூறுங்கள். சிறப்பு. எங்கு சுத்தினால் ரங்கனை சேவிக்கணும். தேர் தெரு தெருவா போனாலும் அடையாளம் இருமா, நான் ஒண்ணு விடிஞ்சிருச்சு. பேசணுமா? அதான் ஒண்ணு எல்லாரும் பேசு. உட்கார்ந்திருக்கேன். நான் எதுவுமே பேசல. நான் எவ்வளவு பேசுறேன் உங்களுக்கு தெரியும். இருமா, நீ பேசுன சரிங்களா? நான் அவ்வளவு பேசுறேன். நிப்பாட்டி இரு, ஒரு நிமிஷம் இரு. நேரம் ஆச்சு. ஒரு நீ நிமிஷம் பேசுன. நிமிஷம்ட்டேன். நான் என்னமோ அதிகம் நான் பேசவே கிடையாது. யாரு? சரிங்களா? வந்து ஒரு பாட்டு தான் பாடிருக்கேன். இப்ப ஒண்ணும் சொல்லல. நான் பேச ஆரம்பிச்சா 8 மணிக்கு பேசுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார்ந்துறேன். இருமா. அடையாளம் அடையாளத்தை பாருங்க. சொல்றேன், நீ சொன்னது கரெக்டா? இருமா. உனக்கு 8 மணி நீ பேசணும். உனக்கு தெரிஞ்ச 8 மணி சொன்னா 12 மணி எனக்கு தெரிஞ்ச அடையாளம் நான் முறை அடையாளம் தான் சொல்றேன். அடையாளம். அடையாளம் தான் சொல்றேன். அடையாளம். நீ பாடுங்க, அடையாளம். சட்டம் போடக்கூடாது. நல்லா அடையாளம் புரிஞ்சுக்க. பாடுங்க. ஏன் இடம் இது? நீ வச்சதான் சட்டம் பேச கூடாது. ஏன் இடம் இது? என்ன தெரியுது? எப்படிடா? நான் என்ன சொல்றேன்? வேற ஒண்ணும் சொல்லல. இருமா. அடையாளம். நான் என்ன அடையாளம் இரு. அடையாளம். அடையாளம் சொல்லுவேன். அடையாளம். நான் என்ன சொன்னேன்? அடையாளம் கேளுங்க. எங்கு சுத்தால் ரங்கனை சேவிக்கணும் சொன்னேன். இதான அடையாளத்தை உண்மை. பாடுங்க. தப்பா பேசலனா? அடையாளத்தை பாடுங்க. எங்கு சுத்தினாலும் அடையாளத்தை பாடுங்க. அடையாளத்தை பாடுங்க. மாறி அடையாளம் சொல்றேன் இரு. அடையாளம். ஆறு நீ சொல்ற. அடையாளம். என்ன அடையாளம்? அடையாளத்தை பாடுங்க. மாறு அடையாளத்தை பாடுங்க. நீ அடே மாறு அடையாளம் சொல்றேன் என்ன? ஓய் வேண்டாம் கிடையாது. நீ மானுக்குட அடையாளம். இருமா. மானுக்குட அடையாளம். அடையாளம் சொல்றேன். மானுக்குட அடையாளம். அடையாளம் தான் சொல்றேன். மானுக்குட அடையாளம். அடையாளத்தை பாடுங்க. நீ சட்டம் அடையாளத்தை பாடுங்க. கலைமான் மறைமான் சிலைமான் தருமான் கோமான் மானுக்குட அடையாளம். பூமான் கஸ்தூரிமான் சாரணம் ஏலம் மலரங்கம் நம்பி தரை தட்டர் குடை மதி பேரகம் கடை உலை தேலை ஞானம் சூனம் சமரம் கௌசிகம் பட்டம் நைசிகம் மலை வியானி எட்டினம் என்று 32 வகையான மான் இருந்தாலும் என் மானுக்கு உண்டான அடையாளத்தை நான் சொல்லுவேன். அடையாளம். அடையாளத்துல அடையாளம். நீ ஒண்ணு தான் தெரிஞ்சது கத்து. அடையாளம். மானுக்குட ஏய், நான் அடையாளம் சொல்ல நீ வெளிய வா. அடையாளம். நீ யார் என்ன வெளிய வந்துருக்கு? நீ வெளிய போ. இது ஏன் இடம்? என்ன தெரியுதா? நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ வாய் குளிச்சுறா. மரியாதை பேசுறா. ஏன் ஊன்னு பேசுனா மத்தவள சொல்லுவா. நான் செஞ்சிருவேன். சரிங்களா? ஐயா நீ மாட்டு அடையாளம் படியா. ஏய் ஊன்னு பேசிட்டே. அடையாளம். நீ வெளிய வா. நான் வந்து கதையின் கதாபாத்திரம் இருந்து வந்தது எல்லாம் பெரியவங்க பாத்துக்காங்க. ஒரு சாரம் சொல்ல வெளிய வரல. என்னுடைய கதாபாத்திரத்துல இருந்து வள்ளிங்கிற கதாபாத்திரத்துல இருந்து பேச்சா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் அதுல இருந்து வெளிய நான் வரவே கிடையாது. சரிங்களா? அடையாளம். அடையாளம் பாடுங்க. அடையாளம். என்ன தவறா சொன்னேன்? அடையாளம். என்ன ஒரு தவறா சொன்னேன்? அடையாளம். இருமா. அடையாளம் சொல்றேன். அடையாளத்தை பாருங்க. என்ன தவறா சொன்னேன் சொல்லு. ஏய் என்ன தவறா சொன்னேன்? ஏன் உனா மரியாதை இருக்கா? என்ன தவறா சொன்னேன்? மரியாதை இருக்கா? மரியாதை சொல்லு. உங்க வீட்ல வளர்ந்த விதம் அப்படி. நீங்க வளர்ந்த விதம் அப்படி. நாங்க எங்க வீட்ல வளர்ந்த விதம் அப்படி. நாங்க எல்லாரும் போங்க வந்து பேசுவோம். நாங்க வந்து குறைச்சா நான் பேச ஆரம்பிச்சா செத்து போயிரணும். மருந்து குடிச்சு இந்த நிமிஷமே. மருந்து செத்துர்க்கடே. அடையாளம். எனக்கு வந்து அடையாளம். அதெல்லாம் பேச அடையாளம். அடையாளம். வெளிய வரதற மாட்டே. அடையாளம். நீ பேச விடு. அடையாளம். அடையாளம். பேசதற மாட்ட முடியாது. அடையாளம். நீ வா. நான் ஞாபகம் வரட்டேன். ஏன் அந்த மைக் இருக்குல்ல? மைக் இருக்குல்ல? நான் கேட் பிளான் பண்ணி 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டீங்களா? அடையாளம். அடையாளம் சொல்றேன். அடையாளம் சொல்லுங்க. பேசாத. அடையாளம். அடையாளம் தான் பாடுங்க. அடையாளம் தான் சொல்ல போறேன். அடையாளம் பாடுங்க. நீ பேச. காயாத கணம் பாடுங்க. காயாத கணம் தொடுங்க. அததான் பாட போறேன். வேற பேச கூடாது. வேற பேச. காயாத கணம் தான் பாடுங்க. நான் அததான் பாட போறேன். அடே அறிவுள்ள ஆள்னா நீ நல்ல சோத்தத்தை பாட விட்டுங்க. ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டு பேசுவதா? ஒருவரே பேசிக்கொண்டு பிடிவாதா? நான் தவறா அது தவறா எந்த வார்த்தையும் பேசல. சபையில பேசுறேன். நீ பேசாம இரு. பக்கமேல அடையாளம் கேட்டாச்சில. நான் அடையாளம் பாடுறேன். அடையாளம் பாடி அடையாளம். அடே என்ன வேலைக்கு சொன்னீங்க யாரு? என்ன வேலைக்கு சொன்னீங்க யாரு? காயாத கனகத்தே நின்
மேயாதமா மேயாதமா இது மேயாதமா மேயாதமா நான் இது மேயாதமா இது மேயாதமா 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 தேவும் காணகம் அடைந்து நறு சந்தனமும் புனிகும் கமலும் களமங்கள் அணிந்து சுழந்து படர்ந்த மேயாதமா காணக்குறவர் கண்மணி வளர் காண குயில் நிகளுடைய பொன் மேயாதமா காணக்குறவர் கண்மணி எனவளர் காண குயிரண்டுகள் வரவுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி வளர் காண குயில் நிகளுடைய பொன் மேயாதமா தேனும் பாகும் திணை மாவும் தின்பதல்லால் ஒரு புன்னகை போலும் மேலும் பாகும் தினை மாவும் தின்பதெல்லாம் ஒரு பிள்ளர் போதும் மேயாதமான் தேனும் பாகும் திணை மாவும் தின்பதல்லால் ஒரு புன்னகை போலும் மேயாதமான் அடிபருத்து முடிகருத்து இடை சிறுத்த கொம்புள்ளமான் அடிபெருத்த முனி சிரித்த நுனி கருத்த கொம்புள்ளமான் அடிபருத்து முடி கருத்து இடை சிறுத்த கொம்புள்ளமான் அடிபெருத்து முனி சிரித்து நுனி கருத்து கொம்புள்ளமான் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் கொம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத இங்கே மான் வர கண்டதுண்டோம் பசு பொன் போன்ற நன்மேனி பொன் போன்ற நெல்மேனி சுதந்திர புவிதில் அழகிய மாண்பேர இல்லையே மானை தேடி வரல அப்புறம் என்ன விஷயம் வந்தீங்க நான் உன்னையே தேடி வந்தேன் என்ன எதுக்கு நீங்க தேடி வரணும் இந்த இடத்துல இப்ப தேடி வரக்கூடிய காலக்கணக்கு எதுக்கு என்ன நீங்க தேடி வரணும் யார் நீங்க முதல்ல உன்னை திருமணம் முடிக்கணும் நான் சம்மதிக்கணும்ல சம்மதிச்சாலும் நீ யாராலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படல நான் ஆசைப்படணும்ல மானப்பதான் மார்க்கம் உண்டு நான் மனசு வைக்கல முடிவு என்னதான் சொல்ற ஏற்கனவே மான் இருக்கா முடியும் என்பது மூலதானா முடியாது முட்டாளன் முடியாது முடியாதுதான் சொல்றேன் என்ன பண்ண முடியும் உங்களால விரும்புற என்ன பண்ண பொருள் அடைவதற்கு போராடுறது முடியும்? தவறல மனசு வைக்காம ஒரு பப்பு வேகாது போயிட்டாங்க ஆமா ஒரு பப்பு வேட முடியாதுன்னு சொல்றேன் முடியாதா ஆமா நான் முடிய வைக்கிறேன் நல்ல முடியும் போயிட்டாங்க ஆமா. அண்ணா வாங்க அண்ணா சாமி வணங்குவோம் நாடகம் வைத்து ஆமா பாப்பா நாடகம் வைத்தவர்கள் நாடகம் பக்கம் வந்து அனைவரும் நீடூழி நீண்ட ஆயுளோ தீர்க்காசம் நல்லபடியாக வாழணும் இனி வரும் காலங்களில் பெண் சிசுகள் பாதுகாக்கப்பட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் மழை வளம்பெருகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த பூவெல்லாம் வாங்க அந்த பூவெல்லாம் வாங்கி முருகன் ஒரு நாள் திருநாள் என் முதல் மணி வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல் மணி வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் என் கதிரேல திருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேல மணநாள் செந்தில் வடிவேல் குமரனின் திருநாள் கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள்
வாசலில் ஒரு நாள் வள்ளி குமரனின் நலனாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் வள்ளி வேலனாக வந்து நான் தான், வேடுவனாக வந்து நான் தான். உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்து விட்டது. ஏதாவது வர வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், பெண் சிசு